பார்ப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமா இந்த இரவு நேரத்திலும் இந்த வாரத்திலும் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுப்பதிலே பிரியப்படுகிறோம். வார்த்தையினாலே உங்களை திடப்படுத்துவதற்காக கர்த்தர் எங்களையும் கொண்டு இந்த சிறிய காரியங்களை செய்யும்படியாய் அழைத்தனுப்பியிருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் பேசுகிற வார்த்தையை குறித்து பேசுவது முன்பாக ஆண்டவரை நோக்கி ஒரு நொடி பொழுது அவரை நோக்கி ஒரு சின்ன செபித்து ஆரம்பிப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. வார்த்தை உம்முடையதாய், நாங்கள் அதை சுமந்து வந்த கழுதையாய் சுவாமி, நீர் எங்கள் மூலமாய் வெளிப்படுத்தும், எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். ஆசீர்வதியும். பிள்ளைகள் கேட்கும்படியாக இறுதி கதவுகளை திறந்து கொடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் பார்க்கிற ஒரு காரியங்கள், அநேக நேரங்களில் நாம் சுவிசேஷங்கள், பிரசங்கங்கள், அவைகளை யார் பேசினாலும் சரி, எவர் பேசினாலும் சரி, சில தள்ளி விட்டு போய்கிட்டே இருப்போம். இந்த ஆளா என்னத்தை போட்டு கேட்க, ஓ இவரா இவரை பார்த்து என்ன பேச. ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் கெனேசரைத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் என்று வேதம் சொல். இதான் அன்னைக்கு வார்த்தை. கெனேசரத்தை கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படியே அவரிடத்திலே கூடினார்களாம். இந்த வேதத்தில் லூக்கா அதை மிக அழகாய் தெளிவாய் பதிவு பண்ணியிருக்கிறார். லூக்கா ஒரு விஷயத்தை சும்மா எழுத மாட்டார். லூக்கா மருத்துவர். ஆகவே லூக்கா ஒரு விஷயத்தை எழுத வேண்டும் என்றால் அதனால தான் மத்தேயு மார்க்குவை காட்டிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் கொஞ்சம் விளக்கமாக இருக்கும். அவர் எல்லா விஷயங்களையும் தீர ஆராய்ந்து அந்த காலகட்டங்களிலே இருந்தவர்களிடத்திலே பேசி இவைகள் என்னென்ன உண்டு என்பதை தெளிவாக எழுதினார். ஆகவே இந்த இடத்துல அவர் தெளிவாக எழுதின பிரசங்கங்களை கேட்கும்படி, அப்படி என்றால் தேவ வசனங்களை கேட்கும்படி. இன்றைக்கி அநேகர் பிரசங்கங்களை சொற்பொழிவு ஆட்டி கொண்டு இருக்கிறாங்க. நான் அதை பற்றி சொல்லவில்லை. பிரசங்கம், சுவிசேஷம் அறிவிக்கிற, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற இடங்களிலே நீங்கள் நிற்கிறதுனாலே, அதை கேட்பதினாலே அதனுடைய பலன். இன்றைக்கி அநேகர் தள்ளி விடுகிறோம். அவர் நம்ம ஒரு கேட்டகரி வச்சுருக்கிறோம். அவன் சின்ன ஊழியக்காரன், அவன் பெரிய ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரர் பேசுனா நல்ல வல்லமையாக பேசுவார், இந்த ஊழியக்காரன் எல்லா ஊழியக்காரர்களிலிருந்து பேசுகிற ஆவியானவர் ஒருவரே. அதுவும் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருக்கட்டும், எவ்வளோ சிறிய ஊழியக்காரனாக இருக்கட்டும், நான் பார்ப்பது வயது முதிர்ந்த ஊழியர், வயதிலே சிறிய ஊழியர், அவ்வளவுதானே தவிர ஊழியக்காரனிலே சின்னவன் பெரியவன் என்று கிடையவே கிடையாது. தேவன் அப்படி பார்க்கிறவர் அல்ல. அதை குறித்து இங்கே பேச வரவில்லை. ஆனால் நாம் ஒரு கேட்டகரி வைத்து பிரித்து இவர் பேசினால் நல்லா இருக்கும், இவர் பேசினால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி பிரிக்கிறோம். தயவு செய்து அப்படி பிரிக்கிறது அல்ல. இங்கே பாருங்க, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்க அநேகர் இவர் தச்சனின் மகனே, இவர் அங்கே தானே வளர்ந்தார், இவர் நமக்கு முன்பாக தானே, இவர் என்ன பெரிய பேச்சாளர் அப்படின்னு சொல்லி அநேகர் ஒதுங்கி போனாங்க. ஆனால் தேவ வசனத்தை கேட்கும்படியே ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் கடல் அருகே கூடுகிறது. சரி, இந்த இடத்துல கூடினதுனால என்ன நன்மை கிடைத்தது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அப்போ கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறி, அது சீமோனுடையதாக இருந்தது, அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இப்போ இந்த படகுல சீமோன் இருக்கிறான். சீமோனு, அவருடைய சகோதரன் யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரும் அங்கே தான் இருக்கிறாங்க. இது பின்னால் நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். அந்த அவங்களோடு மீன் பிடிக்கிற 3 பேரும்
சீமோன், யாக்கோபு, யோவான் 3 பேரும் அங்கே தான் இருக்கிறாங்க. சீமோன் என்பவன் தான் பின்பு பேதுரு என்று பெயர் கொண்டான். இந்த 3 பேரும் அங்கே மீன் பிடித்து அங்கே ஒன்றும் அகப்படவில்லை, வலையை அலசி கொண்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல திரளான கூட்டம் இருந்ததினாலே இவர் அந்த கூட்டத்துக்குள்ளே நின்று பிரசங்கம் பண்ண முடியாது என்பதற்காக சற்று தள்ளி போக வேண்டும் என்று படகுல ஏறி சற்று விலகுகிறார். அந்த இடத்துல கொஞ்சம் விலகி கொஞ்சம் தண்ணிக்குள்ளே தள்ளி போய் நின்று அவர் பிரசங்கிக்கிறார். தேவ வசனத்தை அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போதகத்தை யாரெல்லாம் கேட்டா என்றால், சுற்றி முன்னால் இருந்த ஜனங்களும் சரி, இங்கே ஒருத்தர் படகுல தள்ளி போய் விடுன்னு சொன்னோடனே அந்த படகுல தள்ளி போய் விட்டுருக்குறான் இல்லையா சீமோன், அவனும் அந்த பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. இந்த பிரசங்கங்களை அவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். ஒருவேளை நம்ம ஒரு இடத்துல போயிருப்போம், முக்கியமான வேலையாக இருக்காது, ஆனால் உண்மையிலே பாருங்கள், அந்த இடத்துல யாரையோ நம்ம கொண்டு போய் விட போயிருப்போம். ஆனால் அந்த வார்த்தைகள் நம்மளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதுனால அது எவ்வளோ பெரிய நன்மையாய் முடியும் என்பதை நீங்கள் பாருங்கள். அவன் சுவிசேஷத்தை கேட்குறான். இப்போ இவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறான். நான் வேகமாக உங்களிடத்துல கடந்து செல்லுகிறேன். மிக அழகாய் சொல்லப்பட்ட கரையிலே போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, இப்போ கொஞ்சம் உள்ளே நிற்கிற போட்டை ஆழத்துக்கு எடுத்துகிட்டு போய் நான் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். முதலாவது, இப்போ சீமோன் இவர் யாருன்னே தெரியாமல் போய் அங்கே போய் வலையை போடு அப்படின்னு ஒன்று அவர் போடல. முதல்ல அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அவர் போதகம் பண்ண அத்தனையும் இவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இவன் போட்டில் இருக்கிறான், அந்த படகுல இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இவர் பேசுகிற வார்த்தை வித்தியாசமாக இருக்கிறது. தேவ வசனம் அவனுக்குள்ளே கிரியை செய்கிறது. ரெண்டாவது, இவர் போட்டை தள்ளி கொண்டு போய் ஆழத்தில் போடு, மீன் பிடிக்கலாம் என்று சொல்லும் பொழுது இப்போ அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான் பாருங்களேன். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லையே. ஒன்றுமே அகப்படவில்லை. அவன் சொல்லுகிறான். ஆனாலும் அவன் பாருங்க, அகப்படவில்லை, என்னால் போக முடியாது, ஐ ஆம் சோ டயர்டுன்னு சொல்லி வீட்டுக்கு போகலை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி கீழ்ப்படிந்தவனாய் மாறினான். ஒரு சுவிசேஷம் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்டு அந்த வார்த்தையை நீங்கள் உற்று கவனிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் தன்னால் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒரு கீழ்ப்படிதல் உங்களுக்குள்ளே வரும். இந்த கீழ்ப்படிதல் உங்களுக்குள்ளே வரும் பொழுது அவன் போய் அழகாக வலையை போட்டான். உங்களுடைய பெற்றாருக்கு கீழ்ப்படிவீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எல்லாருக்காகவும் அவங்க முன்னால் இருக்கிற வயது முதிர்ந்தவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், இதனால் நீங்கள் கீழ்ப்பிடிவீர்கள். முதலாவது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த வார்த்தை உள்ளுக்குள்ளே தேவ வசனம் கிரியை செய்கிறது. அவன் கீழ்ப்படுகிறான். இந்த கீழ்ப்படுகிறதுக்கு உண்டான பலன் என்ன? அந்த படி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுக்கு மேலாக அதை எடுக்க முடியாத அளவுக்கு நிரப்பினார்கள் என்று சொல்லி இந்த வேதம் சொட்டி காட்டப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழுவதுமாய் நிரப்பினார்கள். அங்கே தூக்க முடிய வலை கிழிந்து போகத்தக்கதாக, கிழிந்து போகத்தக்கதாக அவர்கள் மீனை எடுத்தார்கள் என்று சொல்லப்பட்ட நிறைவான பலனை பெற்றார்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைவான பலன்களை நீங்கள் பெற முடியும். கீழ்ப்படிதல் மிக அவசியம். தேவ வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். கிரியை செய்யும் பொழுது அது கீழ்ப்படிதலுக்குள்ளாக வருகிறது. கீழ்ப்படிதல் வந்த உடனே அந்த கீழ்ப்படிந்து எல்லா விஷயங்களும் கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது நிறைவான பலன் வருகிறது. சும்மா பலன் இல்லை. கொஞ்சம் மீனே கிடைக்காம இருந்தது, ஏதோ கொஞ்சம் மீன் கிடைச்சது, யப்பா அப்படின்னு சொல்லலை. படகு 2 படகு நிரம்பத்தக்கதாக, அள்ள குறையாத, அமிழத்தக்கதாக, படகுகள் அமிழத்தக்கதாக 2லையும் நிரப்பி கொண்டு வராங்க. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி பாருங்கள். அதற்கு அவன் அந்த சுவிசேஷம் வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்திருந்தான். அந்த வார்த்தை மூலமாக கீழ்ப்படிந்தான், நிறைவான பலனை பெற்றான். ஹல்லேலூயா.
இந்த நிறைவான பலனை பெற்ற உடனே நாம் எல்லாம் என்ன செஞ்சுருவோம், இந்த இடத்துல கேப் விட்டு ஓடிடுவோம். அப்பா நமக்கு எல்லாம் கிடச்சி போச்சு, இனி ஓடுறா ஓட்டம், அவ்வளோதான், பின்னால் திரும்பி பார்க்க மாட்டோம். நிறைவான பலனை பெற்றுக்கொண்டு பாட்டுக்கு ஓடிடுவோம். தலை மேலே தூக்கி வச்சுட்டு, அப்பா கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் என்னை ஆசீர்வதித்தார்னு ஒரே ஒருத்தன் வைத்து என் பிள்ளைகள், என் பிள்ளையின் சந்ததிகள், நாங்கள் சாப்பிடுவோம் என்று சொல்லி ஓடிடுவோம். ஆனால் பேதுரு இந்த இடத்துல வேறொரு காரியத்தை அவன் செய்கிறதை பார்க்கிறோம். 2 படகு அமிழத்தக்கதாக இந்த இடத்துல இருக்கும் பொழுது சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். அவன் தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். என்னை விட்டு போயிரும்னா நான் பாவி, நீர் பரிசுத்தர், இந்த இடத்துல வந்து நீர் நிற்க வேண்டாம், என்னை விட்டு போயிடுங்கய்யா, நான் பாவியான மனுஷன், இதற்கு நான் பாத்திரவான் அல்ல, நான் தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். ஆக்சுவலாக அது உயர்வே கிடையாது. அவர் முதல்ல கொடுத்தது உயர்வே கிடையாது. இந்த ஊரில் நமக்கு எல்லாம் பணம் பண்டங்கள் எல்லாம் கிடைச்ச உடனே நம்ம இதுதான் உயர்வுன்னு சொல்லிட்டு நம்மளே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தப்பு, அது மாய்மாலம், அது இல்லை. அந்த மீனை கொடுத்தார், ஆனால் அவனுக்குள்ள அடுத்தால ஒரு காரியங்கள் வருகிறது, தாழ்மை. இந்த தாழ்மை இன்னைக்கு அநேக ஊழியரிடத்திலும் கூட இல்லை. நல்ல சொத்து வாங்கி போட்டிருக்கிறாங்களே தவிர அடுத்த ஏழை மக்களுக்கு கொடுக்க கேட்டால் டிவி முன்னாலேயும் 2 கேமரா முன்னாலேயும் வீடியோக்கள் முன்னாலேயும் 2 பெட்டியை கொடுத்தோம், 100 பேருக்கு கொடுத்தோன்னு சொல்லி போடுறாங்களே தவிர பெரும் மாதிரியான சொத்துக்கள் முடக்கங்கள் வைத்திருக்கிறார்கள், பிஸ்னஸ். ஆனால் பேதுரு அதை செய்யவே இல்லை. என்னை விட்டு போயிடுங்கப்பா, நான் இந்த பாத்திரத்துக்கே முதல்ல இதுக்கே தகுதி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி மொத்தத்தை விட்டுட்டு குப்புற நிற்கிறான். ஐயோ, நான் தாழ்த்துகிறேன் என் ஆண்டவரே என்று சொல்லி. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, அவன் தாழ்த்தினதுக்கு கர்த்தர் ஒரு உயர்வை கொடுக்கிறார் பாருங்க. பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். சொன்ன உடனே படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஏங்க, 2 போட்டு நிறைய மீன் இருக்குங்க, வலை இருக்குது. அந்த காலத்தில் வைத்திருந்த வலைகள், மீன்பிடிகள் எல்லாத்தையும் மீனோட கரையில் கொண்டு வந்து நிறுத்திட்டு, அதான் எல்லாவற்றையும் விட்டு மொத்தத்தையும் தூக்கி ஓரமாக விட்டுட்டு அவருக்கு பின்னால் போயிட்டாங்க. மனுஷனை பிடிக்கணும்னு ஆக்கவா போகிறேன்னு சொல்கிறாரு, போவோம் அவர் பின்னாலேன்னு சொல்லி. ஒரு வேத வாக்கியம் எப்படி உங்களை மாற்றுகிறது என்று பாருங்கள். சுவிசேஷத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிற பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கும் பொழுது அந்த வார்த்தையிலே கீழ்ப்பிடியுங்கள். அந்த வார்த்தையினாலே உங்களுக்கு கீழ்ப்படிதல் கற்றுத்தரும். அந்த கீழ்ப்படிதலினாலே நிறைவான பலன் வரும். ஆனாலும் அந்த நிறைவான பலன் மேலே உங்கள் இருதயத்தை வையாதபடிக்கு நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நிலையான ஒரு உயர்வை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அவன் உயர்த்தப்பட்டான். மீன் பிடிக்கிறவனாய் இருந்த அவனை நடக்கும் பொழுது நிழல் பட்டு எழுதிரிக்கத்தக்கதாக வல்லமைகளை கர்த்தர் கொடுத்தார். அவர் பேசும் பொழுதே நடுநடுங்கும்படியாய் கர்த்தர் வைத்தார். அந்த கூட்டங்களிலே பேசும் பொழுது அனனியா சபிரால் சபிக்கப்பட்டு அவர்கள் மரித்து போகிறதை பார்க்கிறோம். வெறும் வார்த்தை, நீ செத்து போன்னு சொல்லலை, வார்த்தை. கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் 2 பேரும் எப்படி பொய் சொல்லுவதற்கு ஒருமனப்பட்டீர்களோ என்று கேட்கும் பொழுதே மரணித்து போனான். அப்படிப்பட்ட வல்லமைகளை செய்யும்படியாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்து உயர்த்தினார். இன்னைக்கு பேதுரு எழுதின நிருபங்கள், இன்னைக்கு பேதுருவை குறித்து நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக மீன் பிடிக்கிறவனாய் இருந்தால் இன்னைக்கு அந்த வேதத்தில் அவன் இடம் பெற்றிருக்க மாட்டான். மீன் பிடிக்கிறவனாக கடந்து சென்று இருப்பான். ஆனால் மீன் பிடிக்கிறவனாக அல்ல, மனிதனை பிடிக்கிறவனாக மாற்றப்பட்டு பேதுரு என்கிறவன் கேபா என்று அழைக்கப்படுகிறவனாய் மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா. வேத வார்த்தையை அவன் உட்கொண்டான் என்று சொல்லுகிறது. வேத வார்த்தைகளை உட்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
தெய்வ வசனத்தை தள்ளாதிருங்கள். பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள் ஒவ்வொன்றையும் தள்ளாதிருங்கள். அவன் சிறிய பிரசங்கியார் பெரிய பிரசங்கியார் உங்களுக்குள்ள எண்ணாதிருங்கள். கர்த்தர் அப்படி ஒருவரையும் எண்ணுகிறவர் அல்ல, எல்லாவரையும் சமமாக எண்ணுகிறவர். ஆகவே ஒவ்வொருவரும் பேசுகிற வார்த்தையின் மூலம் ஏதோ ஒரு வார்த்தை வசனங்கள் உங்களிடத்தில் கிரியை செய்யும். இந்த வார்த்தையின்படி நெல்லுங்கள், கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனாக பாருங்கள். அதே போல் கர்த்தர் உங்களுக்கு நிலையான உயர்வை கட்டளையிடுவாராக. தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிறோம் நல்ல அன்பின் ஆண்டவரே, தர்மையான இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வேத வசனங்களை சுவிசேஷங்களை நாங்கள் கேட்கும் பொழுது அவைகளிலிருந்து பிறப்படுகிற வார்த்தைகள் என்னவென்பதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் சுவாமி. அவைகளை உணர்ந்து கொள்ளுகிறோம் சுவாமி. அவைகளை நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். எப்படி ஆயின், எப்படிப்பட்ட உயர்வுகள், எப்படிப்பட்ட காரியங்கள் உண்மையானவைகள் என்பதை கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதல் வர உதவி செய்யும். தாழ்மை எங்களுக்குள்ள வர உதவி செய்யும். கிருபை கூர்ந்து காத்துக்கொள்ளும். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய மகிமை நிரம்பி வரட்டும். தேவை உள்ள எவைகளோ எவைகளுக்காக தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நிரப்பும், காத்துக்கொள்ளும். பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்தை அவர்கள் மேலே ஊற்றும். கிருபை கூர்ந்து காத்துக்கொள்ளும். மகிமையினால் நிரப்பி காத்து இதான வேலை நம்முடைய கரத்தில் தெரியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நன்றி.